மகாபாரதம் பாகம் 1. நீ யாராயிருந்தாலும் எனக்கு பாரியாயாகக் கடவாய். குமரியுடல் தரித்து மானிடலோகத்தில் நின்ற கங்கா நதியின் அழகைக் கண்டு மோகித்த சந்தனு மகாராஜா இவ்வாறு சொன்னான். என்னுடைய ராஜ்யமும் எனக்குள்ள தனமும் என் உயிரும் எல்லாம் உன்னைச் சேர்ந்தவை. உன்னை யாசிக்கிறேன் என்று வற்புறுத்தினான். பூபதியே, நான் உன் மகிழ்ச்சியாவேன். ஆனால் நீயாவது வேறு யாராவது என்னை பற்றி நீ என்ன குலம் என்று எந்த சமயத்திலும் கேட்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ நான் எதை செய்தாலும் தடுக்கக்கூடாது. என்மேல் எந்த காரணத்தை கொண்டும் கோபிக்கக்கூடாது. பிரியமற்ற மொழிகளையும் சொல்லக்கூடாது. அவ்வாறு நடந்தால் உடனே உன்னை விட்டு போய்விட வேண்டியவளாவேன். இது உனக்கு சம்மதமா என்று கேட்டாள் கங்கை. அப்படியே என்று காதலின் வேகத்தால் அரசன் சத்தியம் செய்து ஒப்புக்கொண்டான். கங்காதேவியினுடைய வினயமும் ஒழுக்கமும் உபசாரமும் கூட இருக்கும்போதும் இல்லாத போதும் ஒரே மாதிரியாக தன்னிடம் அவள் காட்டிய அன்பும் அரசனுடைய இதயத்தை கவர்ந்தன. காலத்தின் ஓட்டம் அறியாமல் சந்தனுராஜாவும் கங்கையும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி வாழ்ந்தார்கள். கங்காதேவி பல குழந்தைகளை பெற்றாள். ஆனால் சூரிய தேஜஸ் கொண்ட அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றையும் பிறந்ததும் கொண்டு போய் பிரவாகத்தில் போட்டுவிட்டு சிரித்து கொண்டு கங்காதேவி அரசனிடம் திரும்பி வருவாள். இந்த அருவருப்பான நடவடிக்கையை பார்த்து சந்தனுவுக்கு வியப்பும் துக்கமும் மேலிட்டு பொங்கும். ஆயினும் தான் கொடுத்த வாக்குறுதியை எண்ணி ஒன்றும் சொல்லாமல் பொறுத்து கொண்டிருந்தான். இவள் யார், எங்கிருந்து வந்தவள், பேய் பிசாசுகளைப் போல் நடந்து கொள்கிறாளே என்று அடிக்கடி தனக்குள் எண்ணுவான். ஆனால் வாய் திறக்க மாட்டான். 7 குழந்தைகளை இவ்வாறு கொன்றாள் கங்காதேவி. 8வது குழந்தை பிறந்தது. அதையும் அவள் கங்கையில் கொண்டு போய் போனபோது சந்தனுவின் மனம் பொறுக்கவில்லை. நில் நில், ஏன் இந்த பாபகர்மத்தை செய்கிறாய்? பெற்ற பிள்ளைகளை ஏன் இவ்வாறு காரணமின்றி கொள்கிறாய்? மிகவும் இழிவான இந்த காரியம் உனக்கு தகாது என்று தடுத்தான். உடனே அவள், மகாராஜாவே, பிரக்தியை மறந்துவிட்டாய். புத்திரனிடம் விருப்பம் கொண்டவனே, இனி உனக்கு நான் வேண்டியதில்லை, போகிறேன். இந்த மகனை கொல்லவில்லை. நான் யார் என்பதை இப்போது அறிந்து கொள். ரிஷிகளும் முனிவர்களும் போற்றி வரும் கங்கா நதியின் தேவதையாவேன். வசிஷ்டர் சாபத்தால் அஷ்டவசுக்கள் மானிட உலகத்தில் பிறக்க வேண்டியதாயிற்று. ஆதலால் அவர்களை பெற்றேன். மனித உலகத்தில் அவதரிக்க நேரிட்ட அவர்களுக்கு நான் தாயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டபடி நான் அவர்களை உன்னிடம் பெற்றேன். மானிட உலகத்தில் சிறப்பு வாய்ந்த உன்னை தகப்பனாக அவர்கள் பெற்றதும் நல்லதே. அஷ்டவசுக்களை மக்களாக பெற்ற நீயும் உயர்ந்த லோகங்களை அடைவாய். இந்த கடைசி குழந்தையை நான் கொஞ்ச காலம் வளர்த்து உன்னிடம் ஒப்புவிப்பேன். என்னால் கொடுக்கப்பட்ட தனமாக நீ இந்த புத்திரனை பெறுவாய் என்று அரசனுக்கு சொல்லிவிட்டு மறைந்தாள். அந்த குழந்தையே பீஷ்மர், பாண்டவ கௌரவ குலங்களுக்கு பிதாமகர். ஒரு நாள் அஷ்டவசுக்கள் தன் மனைவிமார்களுடன் வசிஷ்டர் ஆசிரமம் இருந்த மலைச்சாரலுக்கு வந்து அங்கே குன்றுகளிலும் வனங்களிலும் சஞ்சரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களில் ஒருவன் வசிஷ்டருடைய பசு நந்தினி அங்கே மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்து அதன் அழகையும் திவ்ய மங்களாகாரத்தையும் கண்டு அதிசயித்து தன்னுடன் இருந்த வசுக்களின் தேவிமார்களுக்கு காட்டினான். அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கு மேல் ஒருவராக வசிஷ்டருடைய பசுவின் அழகைக் கண்டு வியந்து பேசி கொண்டிருக்க, அவர்களில் ஒருத்தி, இந்த பசு தனக்கு வேண்டும் என்று தன் புருஷனை கேட்டுக்கொண்டாள். தேவர்களாகிய நமக்கு பசுவின் பால் எண்ணத்திற்கு என்றான் வசு. இது வசிஷ்ட முனிவருடையது. இந்த தபோவனத்திற்கு அவர் உடையவர். இதன் பாலை குடித்த மனிதர்கள் பாக்கியம் பெறுவார்கள். தேவர்களாகிய நாம் அதனால் அடைய வேண்டிய நன்மை ஒன்றுமில்லை. வசிஷ்ட ரிஷியின் கோபத்துக்கு ஆளாவோம் என்ற அந்த வசு தன் மனைவியின் கோரிக்கையை மறுக்க பார்த்தான். மனுஷலோகத்தில் எனக்கு ஒரு பிரியமான தோழி இருக்கிறாள். அவளுக்காக நான் இதை கேட்கிறேன். வசிஷ்டர் வனத்துக்கு திரும்பி வருவதற்குள் பசுவை கொண்டு போகலாம். நீ எனக்காக இதை செய்தே தீர வேண்டும். எனக்கு இதைவிட மேலான பிரியம் ஏதுமில்லை என்று அவள் தன் புருஷனுக்கு வற்புறுத்தினாள். முடிவில் அவனும் இசைந்தான். எல்லா வசுக்களும் சேர்ந்து பசுவையும் கன்றையும் கொண்டு போய்விட்டார்கள். வசிஷ்டர் ஆசிரமம் திரும்பி வந்து தம் நித்திய சுருமங்களுக்கு இன்றியமையாத பசுவும் கன்றும் இல்லாததைக் கண்டு நடந்ததை தெரிந்து கொண்டார். அதன் மேல் கோபம் கொண்டு வசுக்களை சபித்தார். அவர்கள் மனித உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று தபோதனர் எண்ணினார். எண்ணியதும் அந்த சாபம் வசுக்களை எட்டியது. உடனே அவர்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு ஓடி வந்து ரிஷியை கெஞ்சினார்கள். சாபத்தை நிறுத்த முடியாது. பசுவை கொண்டு போனவனை பிரபாசன் நீண்ட காலம் பூவுலகில் புகழ்பெற்று வசிப்பான். மற்றவர்கள்
பூமியில் பிறந்தவுடன் விடுதலை அடைந்து விடுவார்கள். நான் சொன்ன சொல்லை பொய்யாக்க முடியாது. இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும் என்று வசிஷ்டர் சொல்லிவிட்டார். அதன் பிறகு கோபத்தால் ஓரளவு அழிந்து போன தவத்தில் மறுபடி வசிஷ்டர் மனம் செலுத்தினார். தவம் செய்த ரிஷிகள் தங்கள் சக்திகளைக் கொண்டு சாபம் கொடுக்க முடியும். ஆனால் அவ்வாறு தங்கள் சக்தியை உபயோகித்தால் தவம் நஷ்டமாகும். வசுக்கள் இவ்வளவாவது நல்ல கதி பெற்றோமே என்று திரும்பினார்கள். அதன்மேல் கங்கையிடம் சென்று, நீதான் எங்களுக்கு தாயாக வேண்டும். எங்களுக்காக நீ பூவுலகம் போய் ஒரு நல்ல புருஷனையும் அடைந்து எங்களுக்கு சீக்கிரத்தில் விடுதலை தர வேண்டும். பிறக்க எங்களை உடனே ஜலத்தில் போட்டுவிடு என்று கேட்டுக்கொண்டார்கள். கங்கையும் அவ்வாறே ஒப்புக்கொண்டு மானிட உலகத்தில் அதற்காக சந்தனுவை புருஷனாக அடைந்தாள். கங்காதேவி 8வது குழந்தையை எடுத்துக்கொண்டு சந்தனுவை விட்டு நீங்கிய பின் பெண்களிடம் சுகம் பெறும் எண்ணத்தை நீக்கிக்கொண்டு அரசன் வைராக்கியமாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். ஒரு நாள் கங்கா தீராத்தண்டை போனபோது தேவேந்திரனைப் போன்ற அழகும் உடல் கட்டும் பெற்ற ஒரு வாலிபன் அஸ்திர பிரயோகம் செய்து கங்கா பிரவாகத்தை தடுத்து கொண்டிருந்ததைக் கண்டு அங்கேயே நின்றான். பிறகு தன் குழந்தைக்கு இவ்வாறு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த கங்காதேவியே பிரத்யட்சமானாள். குமாரனை அரசனிடம் ஒப்படைத்தாள். அரசனே, என்னிடத்தில் நீ அடைந்த 8வது புத்திரனும் இதுவரையில் என்னால் வளர்க்கப்பட்டவனுமான தேவவிரதன் இவன். எல்லா அஸ்திரங்களும் படித்து விட்டான். வசிஷ்டரிடம் வேதமும் வேதாந்தங்களும் ஓதியிருக்கிறான். சுக்ராச்சாரியர் அறிந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இவன் கற்றிருக்கிறான். யுத்தத்தில் பரசுராமருக்குச் சமமானவன். வில்லாளியும் வீரனும் ராஜநீதிகளை அறிந்தவனுமான உன் மகனை அழைத்து போ என்று அரசனுக்குச் சொல்லி மகனையும் ஆசீர்வதித்து தகப்பனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கை மறைந்தாள்.